பல இடத்துல தடுப்பணை கட்டணும். இங்கே கூட லிஃப்டிகேஷன் நீர் ஏற்றின் மூலமாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஏரிகள்லாம் நிரப்புவதற்கும் கண்மாயில் நிரப்புவதற்கு உண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம், செயல்படுத்தியும் காட்டினோம். அதேபோல் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும். இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆகவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம். இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே, தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு வருஷம் 6 மாதத்துல ரிட்டையர் ஆகிடுவாங்க. கண்காணிப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்பர்ட், அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்களை ஈடுபடுத்தணும். அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டுக்கின்ற சூழ்நிலை உருவாக்கினோம். நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, எங்கெங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கெல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம். அதை பற்றி தான் இங்கே சொன்னீங்க. அதோட கூட்டுறவு சங்கத்தை பற்றி சொன்னாங்க. இந்தியாவில் ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளுக்கு பல வழியிலே உதவி செஞ்சோம். விதை மானியம், உழவு மானியம், நடவு மானியம் நிறைய கொடுத்தோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். அங்கே இருக்கிற மாவட்ட விவசாய சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேருமே தொடக்க வேளாண் கூட்டுறவுகளை கடன் பெற முடியலை, பல்வேறு ஆவணங்களை கேட்கின்றார்கள், கடன் கொடுப்பதில் தட்டி கழிக்கின்றார்கள், எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது கோரிக்கை வைத்துடனே பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது என்னிடத்திலே வந்து டெல்லியில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் தான் இந்த மாதிரி ஒரு விதியை விதித்து இந்த ஆவணங்கள்லாம் கேட்குறேன்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவர்கிட்ட கொடுத்தோன்னா அடுத்த நாள் மாநில அரசாங்கம் வேணுமென்று திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற கடனை அதை காலதாமதப்படுத்தி அந்த சூழ்நிலை உருவாக்கிடுது என்று பிறகு தெரிஞ்சு உடனே அடுத்த நாள் அவர்கள் ஜீவோ போட்டாங்க. இனி சிபில் ஸ்கோர் அதில் எந்த ஆவணத்தையும் தேவையில்லை, விவசாயிகள் ஏற்கனவே எப்படி பயிர்க்கடன்கள் பெற்றார்களோ அதை தொடர்ந்து பெறலாம் என்று அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டாங்க. ஏறக்குறைய துபால் ஆகிட்டுது, பணம் இல்லை. அதனால தான் ஏதோ ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளை அலக்கழித்து அவர்கள் ஏதாவது பணம் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவதற்குத்தான் இப்படிப்பட்ட சிபில் ஸ்கோர் என்ற ஒரு நிலை கொண்டு வந்து பல்வேறு ஆவணங்களை பெறுவதற்காக விவசாயிகளை வாட்டி வதக்கி சூழ்நிலை ஏற்படுத்தியது. அதையும் அந்த டெல்டா மாவட்டத்தில் செல்கின்ற பொழுது இந்த விவசாய மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டியவுடன் நான் பாரத பிரதமர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சேன். உடனே தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் என்பது மிகவும் முக்கியமானது. அத்தியாவசியத்துக்கு சில இடத்துல நிலம் எடுத்து தான் ஆகணும். இருந்தாலும் மீத்தேன், நீத்தேன் போன்ற இந்த திட்டத்தையெல்லாம் கொண்டு வருகின்ற போது தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டாந்து தடுத்து நிறுத்தணும்.